சீர்காழியிலிருந்து விவேகானந்தா பருவ மேல்நிலைப் பள்ளி. இரண்டாவது சுற்றை தொடங்குவோம். 4 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு விஞ்ஞானி. விஞ்ஞானி. விடுதலை. விடுதலை. உங்களது பயிற்சியை காட்டுகிறது. வியப்பு. வியப்பு. விடியல். விடியல். அதான் விடை கிடைச்சேன். அது என்ன சொல்ல பார்ப்போம். விரிசல். தெரிந்த சொல். சரி, இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ணுங்க. மருதம். மருதம். மன்றம். மன்றம். மட்டம். மட்டம். மண்டம். மண்டம். இதெல்லாம் சின்னதுல பள்ளியில முண்டம்னு திட்டிருக்காங்க. தலைமுறை தெரிந்து இப்ப மண்டம்னு திட்டுறாங்களோ. எதையாவது சொன்னா ஒரு எழுத்து கிடைக்கும்னு முயற்சி பண்றதுதான் இல்ல. சரி, அது என்ன? மகுடமா? இங்க பாப்போம் என்ன சொல்றது. மகுடம். முதல்ல நமக்கு உதிச்சிருந்தா என்ன கொஞ்சம் 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம். சிறப்பாக முயன்றீர்கள். இறுதி சொல். அதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டம். கண்டம். கருப்பு. கருப்பு. கண்ணம். கண்ணம். நல்ல பயிற்சி எடுத்து வந்திருக்கீங்க. கண்ணன். கண்ணன். கண்டான். கண்டான். இல்லை. உங்க அணியினரை கேட்போம். நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? அவர் கதவும் ஆழ்ந்த சிந்தனை வந்தாலும் அதை கலைச்சிருக்கு. கொஞ்சம் தான் அந்த சொல்ல தோண்டி கொண்டு வந்திருப்பாரு. என்ன தலைவரே, இப்பதான் ஏதாவது கிடைச்சதா? கற்றான். கற்றான். பத்திக்கா அதான் தேடிட்டு இருந்தா கேட்காம போச்சு. சரி, வேற ஏதாவது? கல்வன். 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 கல்வன், கவிஞன், கற்றான். என்ன சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட கல்வன் மாதிரிதான் இல்ல. நீங்க பயிற்சி எடுத்து வந்ததுனால எல்லா ஊடகங்களையும் உங்களால் சொல்ல முடிந்தது. அதற்கு வாழ்த்துக்கள். தொடங்குவோம் உங்களுடைய சுற்றை. இதயம். இதயம். இடுப்பு. இடும்பு. இறைவன். இறைவன். இன்பம். இன்பம். வரையறை முடிந்தது. உங்க அணியினரை கேட்போமா? இல்லை. இன்னிசை. இன்னிசை. இந்நிலை. இன்னல். இன்னல். 2 சொற்களால் குறைந்தபட்சம் கிடைச்சிருக்காங்க. பார்ப்போம். இன்னல். பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீ இடையில இடும்புன்னு ஒண்ணு சொன்னியம்மா. அது என்னம்மா? எனக்கு இடுப்பு தெரியும். துன்பம். இடும்பை இல்ல, திருக்குறள்ல இடும்பைன்னா சொல்லு இருக்குது. நீ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவனுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பதற்றத்துல அப்படி சொல்லியிருக்கலாம். இது எந்த குறள்ல வந்து தெரியுமா? கடவுள் வாழ்த்து பகுதியில. எனக்கு தெரிந்த குறள் வேற. அற்புதமா சொல்றாங்க. இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. என்ன சொல்ல? 10 மதிப்பெண்கள். அருமையான சொல்ல அற்புதமா கண்டுபிடிச்ச. நல்ல பயிற்சி. இந்த விளையாட்டுக்காக பயிற்சி பண்ணப்ப கற்றுக்கொண்டதா அல்லது வகுப்பிலே முன்னரே தெரிந்து கொண்ட சொல்லலாம்? பயிற்சி செய்த சொற்களில் இதுவும் ஒன்று. அந்த முறை பயிற்சி தான். எனக்கு என்னோட சிரிப்பு அடக்க முடியாம போச்சுன்னா அப்பதான்
உள்ள இருந்து அந்த சொற்கள் குழுவுல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு. கேரன்னு சொல்ல கொடுக்கலாமா, ரொம்ப கடினமா இருக்குமா, கொடுத்து பாருன்னு சொன்னேன். பசங்க எடுத்தோடனே நீ 10வது நான் என்ன நினைச்சேன், கண்டுபிடிக்காதே பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல சொல்லி கொடுத்து அற்புதமே நினைச்சா நீ 10 மதிப்பெண்கள் எடுத்து அடிச்சுட்ட, அசத்திட்ட. இப்ப இறுதி வாய்ப்பு. பாலகம். பாலகம். சரி, நான் திருத்துறேன். பாலகம். பாட்டாலை. எல்லாம் புது சொன்னாங்க. பாலகம், பாட்டாலை. நீ எதிர்கடை போட்டு போறது கால வரையறை முடிந்தது. நீ நடக்கிறது பாடசாலை. அதுவா சொல்லுங்க. அழகாக முயற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான வாய்ப்பு தெரிய பாருங்க. முற்றம். முற்றுமா முற்றமா? முற்றம். முற்றம். 10 மதிப்பெண்கள். தொடக்கமே அமர்க்களம். இரண்டாவது வாய்ப்பு. சந்தம். 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 இப்படி சொற்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அழகா. சந்தம். சமயம். சமயம். சமணம். சமணம். 6 மதிப்பெண்கள். மூன்றாவது வாய்ப்புக்கு போறோம். தெரிய பாருங்க. நிரப்பு. நிரப்பு. நினைப்பு. நினைப்பு. ஏன் தயங்குறீங்க? ஏதாவது எழுத்து கிடைக்கும்ல. நினைப்பு. சரி, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அழகாக பயன்பதற்காக வளர்ந்த மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. நுட்பம். நுட்பம். அது மனசம். 10 மதிப்பெண்கள். நேரடியாக அடுத்த சொல். விஞ்ஞானி. விஞ்ஞானி. நீங்க சும்மா விட்டா கூட சொல்லிடலாம். ஒரு எழுத்தை கொடுத்து குழப்பறீங்க. விகடன். விகடன். உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். இதை விட தூய தமிழ் சொல் இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விண்மீன் என்றால் நட்சத்திரம். ஸ்டார். அடுத்த சொல். உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். யாருக்கெல்லாம் தெரியாது? தெரிந்தவர்கள் என்னன்னு சொல்லுங்க.